சக்கரை நோய் உள்ளவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்குன்னு எல்லாருக்கும் இந்த அடையை கொடுக்கலாங்க. இதில் வந்து புரோட்டீன் அதிகமாக, ஃபைபர் அதிகமான ஒரு அடை. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் 3/4 டம்ளர் சிவப்பரிசி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 3/4 டம்ளர் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் வந்து உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம். நைட்டு அடை சுடுறதுனா ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கலாம். நான் காலையில் அடை சுட போகிறேன் அப்படிங்கிறதுனால நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். இது ஊற வைக்கிறப்பே பட்டை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பட்டை மிளகாயும் ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா அரைப்படும். அப்படிங்கிறதுனால நைட்டு ஃபுல்லாக ஊறின அந்த அரிசி பருப்பை காலையில் வந்து மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, பட்டை மிளகா, சீரகம், சோம்பு, மிளகு இதை போட்டு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அரிசியையும் பருப்பையும் போட்டு நல்லா கொரனே அரைச்சி எடுத்துக்கோங்க. நேவாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா அந்த அடை வந்து சாஃப்டாக வராது. அதனால தான் உங்களுக்கு எப்போக்கி ஊற்றுறதுக்கு எவ்வளோ தேவையோ அதை மாவு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் மஞ்சத்தூள், வெங்காயம், அப்புறம் சொரக்காய் இருந்துச்சு அதனால் நான் சொரக்காவை திருவி போட்டேன். நீங்கள் கேரட், அப்புறம் பீர்க்கங்காய், கீரை இருக்குல்ல, முருங்கைக்கீரை, அது எல்லாத்தையுமே வந்து வதக்கிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாவை காலையிலே காலி பண்ணுறதுனால எல்லாத்தையுமே பச்சையாக போட்டிருக்கேன். தேங்காவை வந்து துருவி போட்டிருக்கேன். தேங்காய், முருங்கைக்கீரையெல்லாம் இருந்ததுன்னா வதக்கி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். புரோட்டீனுக்காக நிறைய பருப்பு, அப்புறம் ஃபைபருக்காக தேங்காய், சொரக்காலாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தம்பிக்கு இந்த அடையோட கருப்பட்டி தூளும் தேங்காய் சட்னி வச்சு தான் ஊட்டி விட்டேன். கருப்பட்டியில் அதிகமான சுண்ணாம்பு சத்து இருக்கிறதுனால வளர்கிற பசங்களுக்கு எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கருப்பட்டி. அதனால் அதிகமாக ஃபுட்டுலையும் இப்போ கருப்பட்டி தான் தம்பிக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கேன்.